லூயிஸ் இலுமினாட்டிசம் இலுமினாட்டிசம்னு சொல்லிட்டோம்னா, இலுமினாட்டிசம் அப்படிங்கிறது உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு 13 குடும்பங்களோட கட்டுப்பாடுல தான் வந்து ஒட்டுமொத்த மருத்துவ மாஃபியா, பான் மாஃபியா, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சினிஃபீல்டு மாஃபியா இப்படி அனைத்து விதமான மாஃபியாவுமே வந்து அவைங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குதாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதத்திலயும் ஒவ்வொரு மனுஷனையும் கெடுத்து தான் நம்ம வந்து குட்டிச்சுவராக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல தான் உலகம் முழுக்க இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலகட்டங்கள்ல அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார்னா, தன்னை ஒரு இடத்துல போய் போரிட்டு, அந்த நாட்ட அவங்க கிட்டயே குடுத்துட்டு, "நீ வரி மட்டும் குடுத்தா போதும்பாங்களாம்." அப்போ இன்னொருத்தர் கேட்டாங்களாம், "ஏப்பா இந்த மாரி பண்றேன்னு?" கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், "நம்மள கீழ இருக்கக்கூடிய அடிமைகள சுதந்திரமா விட்டுட்டோம்னா, அவங்க நம்மள எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க சுதந்திரமா இருக்கிறத நினைச்சுக்குவாங்க. நம்மளுக்கு வர வேண்டிய வரி பணம் வந்துகிட்டே இருக்கும். நாம குஜாலா ஜாலியா இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு." அதே மாரி தான் இந்த இலுமினாட்டிகளோட குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சுதந்திரமா குடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல நம்மள கூமுட்டையாக்கி, முட்டாளாக்கி, நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்ஷன் ஆக்கி, நம்மள வந்து கஷ்டப்படுத்தி, அதுல இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து அவங்க சுரண்டி எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம். அந்த ஒவ்வொரு கெட்ட பழக்கத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மாஃபியா மாரி அவங்க பின்னால பேக்ரவுண்ட் இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்துக்கு மேல அவங்க சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்லாத ஒரு நோயை உருவாக்கி பரப்பி விடுவாங்க. இருக்கிற நோய்க்கு வந்து மருந்து தயாரிச்சாலும் விடமாட்டாங்க. எத்தனையோ ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பல வருஷ கணக்குல மூலிகை பெட்ரோல் நான் தயாரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரையும் வளர விட மாட்டாங்க. அதே மாரி சர்க்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு யாராச்சும் வந்தாலும் அதையும் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கோசரம் அவங்க உருவாக்குன ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்ஸு. அதாவது அதிகாரப்பூர்வமா, ஆதாரப்பூர்வமா நான் எத சொல்றேனோ, அதுதான் நீ என்ன ஏத்துக்கணும். காப்பிரைட் பேட்டர்ன் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 1/4 நிமிஷமா பேசிட்டு இருக்கிறோம். இது உள்ள விஷயத்துக்குள்ளயே நம்ம இன்னும் டாபிக்லோடயே இன்னும் என்ட்ரி ஆகல. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, வாங்க என்ட்ரி ஆகலாம். இலுமினாட்டிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஜெர்மனில இருக்கக்கூடிய ஒரு 13 குடும்பத்த சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய பங்குகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உலகளாவிய அளவுல எந்தெந்த நாட்ல யார் யார் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், யார் யார் குடியரசுத் தலைவர் ஆகணுங்கிறத மொதற்கொண்டு, எந்தெந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுங்கிற வரைக்கும் எல்லாமே அவிங்க முடிவு பண்றது தான். ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சினி ஃபீல்டு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் யாரு? ஒருவேளை இருக்கலாம் இலுமினாட்டிசமா கூட. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா என்னது? நம்ப தெருக்கூத்து, கூத்து கட்டுறது, அப்புறமேட்டு வந்து தெரு நாடக மேடை, ஒரு பண்டிகைனா நாடகம் நடிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து நம்முடைய பண்பாட்டுல இருந்துச்சு. இதில கொஞ்சம் கொஞ்சமா சினிமாங்கிறது எப்படி டெவலப் ஆனுச்சு? ஓகேங்களா? அதாவது அன்னைக்கு காலகட்டங்கள்ல எல்லாருமே வந்து சுதந்திரம் கிடைச்ச காலகட்டங்கள்ல, அன்னன்னைக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கே வந்து ரொம்ப போராடிட்டு இருந்த காலகட்டங்கள்ல, எங்கேயோ இருந்து யாரோ வந்த ஒருத்தர் தான் வந்து பணம் செலவு பண்ணி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சப்போஸ் உள்ளூர்ல இருக்கிறவங்க ஆரம்பிக்கணுன்ற ஐடியாவே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீ வந்து 1 ஏக்கர் காட்டுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஆளு, இதுல வந்து நம்ம வந்து அன்னன்னைக்கு பொழப்பு செலவு செஞ்சு இது பண்றோம், போதும் அப்படின்னு தான் சொல்லி யோசிப்பாங்க. அத விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு 100 ஏக்கரையும் நம்ப குத்தகைக்கு எடுத்துக்கலாம். 100 ஏக்கர்லயும் பயிர் போடலாம். பயிர் போட்டு தமிழ்நாடு முழுக்க சப்ளை பண்ண முடியலாம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வத தான் நினைச்சிருப்பாங்க. எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் தான் உள்ளாட்டு வந்து இத நான் ஆக்குபை பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுல மட்டும் கிடையாது. மெடிக்கல் மாஃபியால எடுத்துக்கோங்க. ஒரு நம்மளோட இங்கிலீஷ் மருந்தே எடுத்துக்கோங்க. ஒரு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அப்பதைக்கு அந்த வலிய வந்து குணப்படுத்தி விடுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வந்து அதனுடைய தூண்டுதல் அப்படிங்கிறது உடம்பு கெட்டு போணுச்சு அப்படின்னா, அதோட தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேரு யார் யார் காச ஏமாத்துனாலுமே வந்து மக்கள் வந்து திட்டுறாங்க. அந்த திட்டு வாங்கக்கூடிய ஆளுங்க, திட்டு வாங்கக்கூடிய அந்த ஒரு சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது அழிஞ்சு போயிருது. காரணம் மனிதனுடைய எண்ண ஓட்டம். அவங்க சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது பலிக்குது. ஓகேங்களா? இது வந்து பேசிக்கு. இது இல்லாம எவ்வளவோ பேர்ட்ட இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கோடி மருத்துவ மாஃபியா, மெடிக்கல் மாஃபியாங்கிறத வாங்குறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு ஏன் ஒண்ணுமே ஆவறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க பணம் புடுங்குனாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் திரும்ப என்ன பண்றாங்க? பணம் எவ்வளோ போனாலும் பரவால்ல. பரவால்ல இந்த ஆஸ்பத்திரிக்கு போனா கடவுள் மாரி காப்பாத்தி விட்டாங்க. பணம் சம்பாரிச்சுக்கலாம்யா, ஆளுங்க திரும்ப வந்துட்டாங்கய்யா, ஆளுங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்லி, அவன் நம்மள ஏமாத்தி பணம் புடுங்கியிருந்தாலுமே கூட, பரவால்ல ஆள காப்பாத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குன்னு வாழ்த்திட்டு தான் வராங்க. அதனால தான் மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிறது, மெடிக்கல் மாஃபியா கேங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மென்மேலும் டெவலப் ஆயிட்டே இருக்குது. ஓகேங்களா? சாதாரணமா ஒரு சின்ன சிரஞ்சீவி அதில துடைக்கிற பஞ்சுலருந்து அனைத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட மடங்கு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது விலைவாசி சேர்த்தி போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பில் அப்படிங்கிறது இது பண்றாங்க. ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு மிடில் கிளாஸ் மக்கள வந்து இருக்கிறவன இன்னும் ஏழையாக்குறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி இருந்த ஆளுக்கு இத்தனை இஎம்ஐ பிரச்சனைங்கிறது இருந்துச்சா? கிடையாது. அவிங்க பாட்டுக்கு அன்னன்னைக்கு வேலைக்கு போவாங்க, வருவாய்ங்க. ஏதோ புதுசா படம் வந்தா தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க.
தனக்குன்னு சேவிங்ஸ்ன்னு சொல்லி சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. மித்தபடி அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது, இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நம்ம அன்னைய காலகட்டங்களில் ஒவ்வொருத்தர் வீட்டில் சைக்கிள் இருந்தாலே பெருசு. ஒரு 25 வருஷம் முன்னால். இன்றைக்கி கம்பல்சரி வீட்டில் எத்தனை ஜென்ஸ் இருக்கிறாங்களோ அத்தனை ஜென்ஸ் இருக்கிறாங்களோ லேடிஸ் இருக்கிறாங்களோ 5 பேர் இருந்தால் 3 வண்டி இருக்குதுக்கா கம்பல்சரி. 5 பேர் இருக்கிற குடும்பத்தில் 3 வண்டி இருக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தது? சொல்லிக் கொடுக்கல. நம்ம மனசில் சொல்லிக் கொடுக்காம விதைக்கப்பட்டது. ஓகேங்களா? நம்மளை வந்து சுதந்திரமாக இருக்கிறோன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ சுதந்திரமாக வச்சுருக்கிறாங்களா? நம்மளால ஏன் சுயமாக யோசிக்க முடியல? நாம் நினைக்கிறோமா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் நம்ம கௌரவம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோமா? இல்லை, நம்மளை நம்ப வச்சுருக்கிறாங்க. இதெல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வந்து மூளையாக செயல்படுறாங்க. இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவு செலவு பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறது யார் இருக்கிறாங்கன்னா, சைக்காலஜி படித்தவங்க நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. மனிதனுடைய எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கோசரம் நம்மளாம் என்ன பண்ணுவோம், கிளைமேட்டுக்கோசரம் சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த மாதிரி இந்த நொங்கு சாப்பிட்டா நல்லது, வேகலத்துக்கு மோர் சாப்பிட்லாம், தயிர், இந்த மாதிரி கூலிங்கு இளநீ, இந்த மாதிரி கூலிங்கான விஷயம் படங்கள் கண்டு இதெல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது வருவோம். ஆனால் மாஃபியா அந்த ஒரு தனியார் மயம் கார்பரேட்டுங்க என்ன பண்ணுறாங்க, வேகம் வந்துருச்சா இத்தனை டன் ஏசி வாங்குங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து இத்தனை ரூபா முன்பணம் இல்லாமல் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள கடங்காரனாக்குறாங்க. இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, இல்லாதவங்க ஆடம்பரத்துக்கோசரம் போய் மாட்டுறாங்க. ஆடம்பரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே நாம்ளே உருவாக்கிடுதில்ல, இன்னொருத்தர் நமக்குள்ளே விதைச்சிது. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்குகிற ஆசையிலேருந்து எல்லாமே இன்னும் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் பேங்க் லோன்லாம் வாங்கி மாட்டுறாங்க மக்கள் எல்லாருமே. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன அறியாமை புரியாமை. நம்ம எந்த ஃபார்ம் எவ்வளோ படித்து பார்த்தாலும் நம்ம இன்னொருத்த குறை சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. அதில் என்ன ஃபார்மில் எழுதியிருக்குன்னு சொல்லி நம்ம படித்து புரிஞ்சுக்க போகிறோமா? கிடையாது. என்னாச்சுப்பா ஒரு லோன் வந்துருந்தானே வந்துடும். எத்தனை வருஷம்? 5 வருஷம். 5 வருஷம் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படித்தான் யோசிக்கிறோமே தவிர எதையுமே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்குறதில்ல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படையில் நமக்கான ஒரு புரிதலே கிடையாது. நம்மளுக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களும் சரி நம்மளை இப்படி தான் வச்சுருக்கிறாங்க. நீ சுதந்திரமாக இருந்தீங்கன்னா, நீ வந்து தெம்பாக இருந்த அப்படின்னா, உன் புத்தி தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, நீ வேணும்னே என்னையை நீ எதிர்க்கணும்னு சொல்லி நினைப்ப. நீ யோசிக்கும் போது நான் செய்கிற தப்பு கண்டுபிடிச்சிருவேன். உனக்கு நான் 10 பிரச்சனை கொடுத்தேன்னா நீ என்னை பற்றி யோசிக்க மாட்டேன். நீ காலைல தூங்கி இருந்துருச்சுன்னா உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 இல்லாமல் போடக்கூடாது, ஓகேவா? அப்படிங்கிற பிரச்சனைகளோடு நான் உன்னை வச்சுருந்தேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, உன் பிரச்சனையே பெருசுன்னு தான் ஓடுவியே தவிர என்னை பற்றி நினைக்க மாட்டேன். அதுதான் இங்கே நடக்குது. அதாவது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சராசரியாக இன்றைக்கி ஒரு குடும்பம் ஃபேமிலி ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு நாள் நகர்த்தி கொண்டு போனோம் அப்படின்னா வீட்டு வாடகை, மளிகை செலவு அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா ஆகுது, இன்க்ளூடிங் ஓகேங்களா, பெட்ரோல் அலைன்ஸு எல்லாமே சேர்த்து. ஆனால் ஒரு மனுஷனுடைய வருமானமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 500 600 தான். அப்படி 500 600 அப்படிங்கிற சம்பாரிச்சானா ஒரு மாதத்துக்கே 100 சேர்த்து போட்டோம்னா 3000 தான். ஒரு வருஷத்துக்கு 36,000 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய 500 இல்லாமல் மேற்கொண்டு எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அந்த 100 வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து சாப்பிட்டானா, அல்லது வேலைக்கு போகாமல் ஒரு 10 நாள் லீவ் போட்டாங்களோ, அது ஒரு பண்டிகை வந்துச்சுன்னு துணி எடுத்தானா சரியாக போச்சு. இதெல்லாம் இல்லாமல் வருஷம் அவனுக்கு ஒரு ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே உடையும் ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும், திடீர் செலவுகள். இதுக்கோசரம் என்ன பண்ணுவான், கடன் வாங்குவான். அவனுக்கான வருமானங்கிறது ஏறாது. அவன் திரும்பவும் கடனாளி ஆவான், திரும்பவும் வாங்குவான், திரும்பவும் கடன்காரனாவான். இதெல்லாம் நம்ம கடைசி என்ன பண்ணுவோம், யாரை குறை சொல்கிறதுனே தெரியாது. இப்படி நம்ம கஷ்டப்பட்டு உடம்பை வருத்திட்டு வேலை செஞ்சேன்ட்டு லைட்டாக உடம்பு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் போனோம்னாலும் எப்படி ஹாஸ்பிட்டல் பக்கம் போனோம்னா நம்மளுக்கான தேவைகள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு கணக்கு போட்டோம்னா அங்கே ஒரு கணக்கு எஸ்டிமேட்டர் அப்படிங்கிறது நடக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே அல்லது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வெரிகோஸ் அப்படிங்கிற நரம்பு சூழல் பிரச்சனை வரும், ஓகேங்களா? இந்த பிரச்சனை வந்துருச்சு. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து 20 வருஷம் வேலை செய்கிறாரு, ஒரு பட்டறையாக ஒரு ஏதோ தொழில் செய்கிறாரு, 20 வருஷம் வேலை செய்கிறாரு, அவருக்கு வந்து காலைல நரம்பு சூழல் பிரச்சனை வந்துருச்சு. இது யார் பொறுப்பெடுத்துக்க முடியும்? யாரும் பொறுப்பெடுத்துக்க முடியாது. வேலை செஞ்சவங்ககிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீ வேலை செஞ்சால் சம்பளம் ஆகணும், சரியாக போச்சு. அவங்க குடும்பத்தாளங்கிட்ட போயிட்டு நான் வேலை செஞ்சு இந்த மாதிரி வந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, அப்படியா சரி உடம்பு பார்த்துக்கோ. ஆனால் கஷ்டப்படுறது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டால் தான். யாரையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவுரு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 9 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிட்டோம்னா நிறையா பேசுறதுக்கு இருக்குது. இதோட பார்ட் 2 வீடியோ ஹூ இஸ் இலுமினாட்டி அப்படிங்கிறது பார்ட் 2 வீடியோ விரைவில் மேக் பண்ணலாங்க. நன்றி.